வெல்கம் மை சேனல். இன்றைக்கி எக்மோரில் இருக்க கவர்மெண்ட் கருத்தரித்தல் மையம் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப நீங்கள் மட்டும் போனால் போதும், ஹஸ்பண்ட் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போகிறப்ப உங்களோட 2 நோட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ப்ளஸ் 2 பேரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே போனோடனே அவுட் சைடில் ஓபி போட்டுட்டு உள்ளே போனோடனே ஓபி போட்ட உடனே அவங்க ஃபைல் எடுப்பாங்க. ஃபைலில் உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வாங்கிப்பாங்க. அதில் என்னென்ன கேட்பாங்கன்னா, மேரேஜ் ஆகி எத்தனை இயர்ஸ் ஆகுது, உங்களுக்கு என்ன ஏஜ், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன ஏஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை கலைஞ்சிருக்கா, ரெகுலர் பீரியடா இர்ரெகுலர் பீரியடா, எல்லா டீட்டெயிலும் கேட்டு வாங்கிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட் டே நீங்கள் போகிறப்பவே கலைஞர் காப்பீடு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, பத்திரிக்கை கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்டில். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இல்லாட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜெராக்ஸ் வாங்கிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லிடுவாங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கம்மா, மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நார்மல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நோ ப்ராப்ளம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேன்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இதை கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. போனீங்கன்னா உங்கள் ஃபைலில் அட்டாச் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்ளம்லாம் அவங்க சொன்னதுக்கப்புறம் நார்மலாக 1 by 1 கிளியர் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப எனக்கும் இதே தான் சொன்னாங்க. ஏன்னா நான் எதுவுமே எடுத்துக்கிட்டு போகல, ஆதார் கார்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். போன அன்றைக்கி என்னோடய ஹைட்டு, வெயிட்டு, பிஎம்ஐ இதெல்லாமே செக் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் நான் கூட்டிகிட்டு போனது, ஏன்னா அவரை வெளியே தான் உட்காரப்பாங்க, உள்ளே வர சொல்ல மாட்டாங்க. அப்புறம் செகண்ட் டைம் நான் போனப்பையும் அவரை கூட்டிகிட்டு போனேன். அப்போவும் உள்ளே வர சொல்லலை. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமான்னு கேட்டால் கிடையாது. எங்கேருந்து வேணாலும் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும். யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. தென் ஒரு சிஸ்டர்கிட்ட நான் கேட்டேன், அவங்க தஞ்சாவூர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஸ்டே பண்ணுறதுக்கு மேலே இவங்களே ரூம் கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நிஜமாக சொல்கிறேன், என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 5 இயர்ஸாக போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 மந்த் 3 மந்த் கண்டினியூ பண்ணுவேன். 4th மந்தில் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா என்னால் ஃபினான்ஷியலாக சமாளிக்க முடியாது. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸாக நாங்கள் 2 பேர் தனியாக இருக்கோம். ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. அம்மா இருக்காங்க, எனக்கு அப்பா கிடையாது, அவருக்கு அம்மா கிடையாது. யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே இறங்கிட்டு கடவுள் எங்களுக்கு குழந்தையும் தாமதிக்கிறப்ப நான் கஷ்டப்படலை. கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாரு. அதுக்காக திறந்தது தான் இந்த ஹாஸ்பிட்டல் நினச்சி நான் மனசார சந்தோஷமாக இருக்கேன். நான் இது வரைக்கும் 7-8 ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். நான் லோன் வாங்கிலாம் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். பட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, நான் செகண்ட் டே பீரியட் அப்போ போனேன். நான் இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ண லேட் ஆகிட்டதுனால நெக்ஸ்ட்டு பீரியட் நான் போனப்போ எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, நார்மல் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெஜினல் ஸ்கேன் எடுத்ததில் எனக்கு நீர்க்கட்டிலாம் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் லைட்டாக ப்ராப்ளம் இருக்குது, அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 மாதம் என்னை நார்மலாக ட்ரீட்மெண்ட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நின்றுடும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மந்த் எனக்கு லைட்டாக டவுட் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இந்த மந்த்து பாசிட்டிவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக பாசிட்டிவான உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷமான செய்தி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லோரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. டாக்டர் அண்ட் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க.